ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மட்டன் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, புதினா ஒரு அரை கைப்பிடி, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு சிறிதளவு பட்டை, சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது எல்லாமே நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு, வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே இந்த குருமா நல்லாயிருக்கும். இப்போ இதை நைஸாக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தேங்காய் எடுத்து அதில் அரை மூடி தேங்காவை எடுத்துக்கோங்க. அதுலேயே சின்ன சின்னதாக அறுத்து ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு முந்திரி 4, கசகசா ஒரு ஸ்பூன், அதுவும் நைஸாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு 1, உங்களுக்கு இன்னும் 2 சேர்க்கணுன்னா கூட 2 உருளைக்கிழங்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதை நல்லா வதங்கினதும் நாம் அறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுப்பு இஞ்சி பூண்டு விழுது போடும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஐயில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போது நாம் எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் நாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் சின்னதாக வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதிலேயே நாம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அது வதங்கினதும் அதிலேயே நாம் எடுத்து வச்சுருக்கிற 300 கிராம் மட்டனை நாம் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை சேர்த்ததும் அதுவும் நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா விழுதை நாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் கலக்கி விட்டுருங்க. இப்போ இதிலேயே 2 ஸ்பூன் தயிர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன். அது சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் 1 போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஸ்பூனில் மிளகாய்த்தூள் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பூன்னு தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்து கலக்கி விட்டுடலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்கான தண்ணி நாம் இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் மட்டன் எந்த அளவு இலசாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, முத்தலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மட்டன் வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திறந்து பார்த்துடலாம்.
மட்டன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்பி அடுப்பு பற்ற வச்சு அந்த குக்கரை அப்படியே வைங்க. வச்சுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பரோட்டாவுக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போது அருமையான சுவையில் மட்டன் உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.